பட்டி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படம் எவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ணும், எவ்வளோ வசூல் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏஜிஎஸ் சினிமாஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏஜிஎஸ் நிறுவனம் கூட வந்து தளபதி அவர்கள் பல படங்கள் வந்து இணைஞ்சு பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அந்த படமும் வந்து பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து கொடுத்துருந்தது. ஓவராலாக ஃபேமிலி கிட்ஸு எல்லாருக்குமே வந்து ஒரு கவர் பண்ணி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி வந்த படங்கள். ஸோ இந்த கோட் படமும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு கான்செப்டில் தான் வந்திருக்கு. நிறைய ஸ்டார்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டர், பிரசாந்த் அவர்கள், அஜ்மல், நிறைய பேர் வந்து படத்தில் இருக்கிறாங்க. வெங்கட் பிரபு அவர்களுடைய டைரக்ஷன். ஸோ மாநாடுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு அவர்களும் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துலையும் பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், படத்தோட மேக்கிங், அந்த கிளிம்ஸு அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்தாலும் ஸோ தளபதி விஜய் அவர்கள் 2 கேரக்டராக வந்து வராங்க. ஸோ நிறைய கிட்ஸு, ஃபேமிலி, அந்த மினிமம் கேரண்டிக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இருந்தாலும் இந்த படம் அப்படிங்கிறது எவ்வளோ வசூல் பண்ணோம். இதுக்கு முன்னாடி லியோ படம் பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ கிட்டத்தட்ட லியோ படம் பார்த்தோம்னா ஒரு 600 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனால் இந்த கோட் படம் அதை விட தாண்டி தானே போகணும், அதான லாஜிக் அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோட் படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 350லேருந்து ஒரு 400 கோடி அவ்வளோதான் வந்து வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ வந்துச்சு அப்படின்னா, ஒரு ரொம்ப பாசிட்டிவ் இல்லை, ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா 350லேருந்து 400 கோடி வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்லாமல் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைலி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர லியோவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாது அப்படின்னு அதை சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டாருடைய கபாலி படம் வந்தது. ஒரு டைமில் வந்து கபாலி படத்துக்கு பெரிய ஒரு ஹைப் இருந்தது, பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கிராண்ட் ரிலீஸு, படத்தை வந்து ஃப்ளைட்லலாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. பட் மேக்கிங் வைஸ் படம் வந்து சூப்பர், கண்டென்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஹிட்டா அப்படின்னா பெரிய அளவுக்கு கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு கபாலி டீசெண்டான ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் அந்த காலா படம் பார்த்தோம் அப்படின்னா 200 கோடி ரூபாய் கூட வசூல் பண்ணல. காலாவுக்கு அப்புறம் வந்த 2.0 பார்த்தோம்னா பெரிய அளவில் ஒரு கலெக்ஷன் பண்ண படம் தான். அக்ஷய்குமார் உள்ளே வந்தார், பேன் இண்டியா லெவலில் 3D எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அந்த படமும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தோம்னா அண்ணாத்த, தர்பார், இந்த படங்கள்லாம் பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணல. அதிகபட்சமே ஒரு 220 கோடி தான் வந்து வசூல் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் லியோ படமும் கிட்டத்தட்ட கபாலி 2.0க்கு என்ன ஒரு ஹைப் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஹைப் தான் வந்து கிரியேட் ஆச்சு. லோகேஷ் கனகராஜ் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்சியு விக்ரம்க்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு, பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இதே மாதிரி ராஜமௌலி அவர்களும்னா பாகுபலிக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு RRR இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணலாம்னாலும் ஓரளவுக்கு வந்து வந்தது. எல்சியு அப்படிங்கிற ஒரு பிராண்டும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணிச்சு. லியோ அப்படிங்கிற படமும் வந்து பெரிய அளவில் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு. விஜய் அவர்களுக்கும் வந்து லியோ சொல்கிற மாதிரி பெரிய அளவில் போகல. ஸோ லோகேஷ் கனகராஜ், விஜய் அவர்களுக்கு 2 பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா லியோ வந்து சரியாக போகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி உண்மையை சொல்லணும் அப்படின்னா 70% தளபதி விஜய் ரசிகர்களுக்கு வந்து பார்த்தோம்னா லியோ வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்தது, அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு மார்க்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அதிகபட்சமாக இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் 300 கோடிக்கு உள்ளே தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அது வந்து ஆவரேஜாக இருந்தாலும், ஒரு ஃபெயிலியர் படமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல சூப்பர் ஹிட்டு படமாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து இதுதான் இவ்வளோ தான் வசூல் பண்ணியிருக்கு, 300க்கு உள்ளே தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ லியோவுடைய மார்க்கெட் ஒருவேளை லியோ வந்து நல்லா வந்திருந்ததுன்னா மேபி இந்த கோட் படம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ இருந்தால் கூட அதிக அளவில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரபாஸ் அவரை எடுத்துக்கிட்டோம்னா பாகுபலிக்கு அப்புறம் வந்த படங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவில் அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணலை. ஆனால் சில படங்கள் பெரிய அளவில் ஆதிபுருஷ் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் சாகலாம் அடி வாங்கினாலும் ரீசெண்டாக வந்த கல்கி படம் ஒரு 1000 கோடி வந்து வசூல் பண்ணிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் இருந்தது. ஸோ விஜய் அவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் எக்ஸ்பெண்ட் ஆக வேண்டியது இந்த லியோ படம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால, அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த 300 கோடி அந்த ஒரு மார்க்கெட் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே எல்சியு இல்லாமல் ஒரு படம் இந்த கோட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னதான் வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருந்தாலும், ஸோ எல்லா வகையான ஃபேன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த படத்துக்கான ஹைப், கோட்டுக்கான ஹைப் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா கோட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 30 நாள் தான் இருக்குது. ஆனால் லியோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 100 நாள் முன்னாடி லியோக்கான ஹைப் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது. ஆனால் கோட்டுக்கான ஹைப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு அப்படிங்கிற பாட்டையும் வந்து யுவன் வந்து மியூசிக்கில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் சிங்கிளும் வந்தோம்னா ஓரளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ஆல்பம் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். வெங்கட் பிரபு படத்தில் யுவனுடைய பிஜிஎம் எல்லாமே ஒரு ப்ளஸ் தான். ஸோ அதுவே பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த டிசப்பாயின்மெண்ட்டை ஒரு பெரிய அளவுக்கு வந்து உடைக்கிற அளவுக்கு இந்த கோட் படம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஒரு ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸை கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு 350லேருந்து ஒரு 400 கோடி வரைக்கும் கோட் வந்து வசூல் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லியோக்கு அப்புறம் தளபதியோட இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆச்சா இல்லையா, ஸோ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் 5 விநாயகர் சதுர்த்தி கிட்ட தான் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய அளவில் ஒரு வீக்கெண்ட் இருந்தாலும், ஒரு பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங், ஒரு ஆடியன்ஸ் வந்து புல் பண்ணுற அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு ஸ்டஃப் இருந்தாலும் படத்துடைய கண்டென்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து தளபதிக்கு வந்து லாஸ்ட் 3 படங்களும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு படங்கமாக வந்து அமையலை. ஸோ இந்த கோட் அப்படிங்கிறது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ திரும்பவும் வந்து அந்த நம்பர் 1 ரேஸில் தளபதி வந்து யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு படமாக இந்த கோட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அண்ட் ஃபைனலி இந்த படம் அப்படிங்கிறது வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸாக இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த விசில் போடு ஃபர்ஸ்ட் சிங்கிள்லே வந்து இதுக்கு முன்னாடி வந்த வெங்கட் பிரபு அவர்களுடைய படத்தில் வந்து அந்த சில இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, ஹிண்டெல்லாம், சில விஷயங்கள்லாம், லோகோலாம். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கோட் அப்படிங்கிறது எப்படி வந்து வரப்போகுது, ஸோ எப்படி இந்த படத்துடைய வசூல் அப்படிங்கிறது இருக்க போகுது, இந்த படம் எப்படி வந்து ஒரு புதுவிதமான ஒரு தளபதி விஜய் வந்து நமக்கு காட்டப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.